நீ ஹோம் மினிஸ்டர் பையனா? இவன் தர்மன் தம்பிடா. அவன் தலையை தனியா எடுக்காம விட மாட்டேனா? சொன்னா கேளுங்க, விட்டுருங்க அண்ணா ப்ளீஸ். உள்ள போ அண்ணா. ஒண்ணு இல்லண்ணா, என் மேலயும் தப்பு இருக்குண்ணே. உள்ள போ அண்ணா. சொன்னா கேளுங்க ப்ளீஸ், விட்டுருங்க. உள்ள போ. யாரா இருந்தாலும் கொன்னே எடுத்துருவான். தர்ம எவ்வளவு பெரிய ரவுடி. தம்பி அடிச்ச தர்ம சும்மா விட்டுருவானா? தர்மன் ரவுடியா? போடா. இவன் சாதாரணமா கார்ல சுத்துற மாதிரி தான் இருப்பான். பிரச்சனைன்னு வந்துட்டா இறங்கி அடிப்பான். அதான்டா தர்ம. பின்றாபா. ராதிகா. வேதகிரி ஹோம் பேசுறியா? சொல்லு ஹோம். என் தர்ம நடு ரோட்ல என் பையனை நாய் அடிக்கிற மாதிரி தர்மடி அடிச்சிருக்கானமையா? தர்ம உன் பையன் அடிச்சானா? ஒரு ஹோம் மினிஸ்டர் பையனுக்கு இதான் பாதுகாப்பாயா? ஹோம், உன் பையன் தான் தப்பு பண்ணிருப்பான். காரணம் இல்லாம யார் மேலயும் எதுக்காகவும் தர்மம் கை வைக்க மாட்டான். தர்மனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத விஷயத்துல அவன் தலையிடவே மாட்டான். தர்மனு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் வைக்க போறாயா உனக்கே ஆப்பு. ஹாய் ராதிகா. நேத்து நடந்ததுக்கு வெரி சாரி. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் மறைச்ச? எது? ஏன் என்கிட்ட மறைச்ச? என்ன மறைச்சேன்? உங்க அண்ணன் ரவுடிங்கிறத ஏன் மறைச்ச? எங்க அண்ணன் ரவுடியா இருக்கிறதுக்கும் நம்ம காதலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன சீட் பண்ணிட்ட. என்ன ஏமாத்தி லவ் பண்ணிட்ட. இதுல ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எங்க அப்பா கமிஷனர். உங்க அண்ணன் ரவுடின்னு எனக்கு தெரிஞ்சா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு நீ மறைச்சிட்ட. இத பாரு, உங்க அப்பாவும் எங்க அண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியுமா உனக்கு? அர்ஜுன், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத. அப்போ ஸ்டேட்டஸ் பாக்குறேன். எங்க அண்ணன் சம்பாதிக்கிறதுல பாதி உங்க அப்பனுக்கு தாண்டி கொடுத்துட்டு இருக்காரு. அர்ஜுன், this is too much. என் அப்பாவும் அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க. உன் அண்ணன் ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி. அப்பாவோட கம்பேர் பண்ற. அண்ணனை பத்தி தப்பா பேசுன. ஏய் பை, உன் லவ் வேணா, அண்ணு வேணா. ராதிகா, 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 என்னமாச்சு? அர்ஜுன், என்னமா இது? எனக்கு நீ தாண்டா வேணும். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? கௌதம் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து எங்க அப்பா கிட்ட சம்மதம் பேசிருக்கான். ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு உங்க அண்ணனை வர சொல்லு, வந்து பேச சொல்லு.
அன்னைக்குதான் ராதிகா என் மேல உயிரே வச்சிருக்கான்னு I தெரிஞ்சுக்கிட்டேன். love you, அர்ஜுன். அண்ணன் கிட்ட எங்க காதலை பத்தி பேசணும்னு முடிவெடுத்தேன். ஓடி வந்து கேஷ் கொடுக்க போறான் பாருங்க. காக்கா உட்காருங்க காக்கா. ஃபர்தீனா உட்காருமா. இன்னைக்கு அண்ணன் கூட தான் சாப்பிட போற. என்ன அர்ஜுனா, அண்ணி உனக்கு பிடிச்ச ஃபுட்டா பண்ணிருக்காங்க. ஆமாண்ணே. அப்புறம் அர்ஜுன், அண்ணன் கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா? அண்ணே பேசணும்னு மனசுல நினைச்சேனே, அது எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அர்ஜுனா, அவருக்கு தெரியாதா நீ பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் இறக்கி வைக்காம நின்னு நெஞ்சிலே சுமந்துட்டு இருக்காரே? யார் அந்த பொண்ணு? பேர் ராதிகா. நம்ம கமிஷனர் பொண்ணு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம்னே. பசங்க சொன்னாங்க, நானும் நேரடியா பார்த்தேன். வேண்டாம் விட்டுடு, நமக்கு சரிப்பட்டு வராது. அண்ணே எனக்கு சாப்பிடாம. அவன் கமிஷனர். அவனை விட வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம கிட்ட அதிகமாவே இருக்கு. ஆனா கௌரவ அந்தஸ்துல நம்மளை விட மேலோங்கி இருக்கான். அவன் பொண்ணு தரமாட்டான். விட்டுரு. ஏன்னா அவன் கமிஷனர், நம்ம ரவுடி. இது சரிப்பட்டு வரும் நினைக்கிறியா? எந்த நேரத்துல நமக்கே என்ன நடக்கும் தெரியாது. அந்த கமிஷனர் வேதகிரி என் ஃப்ரெண்டு தான். இது சரி வராது. அண்ணே, இந்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சைனே. நீ கூட படிக்காம என்ன படிக்க வச்சிருக்க? எல்லாருக்கும் பகுத்தறிவும் பக்குவம் 20 வயசுல வரும். ஆனா உனக்கு 10 வயசுலயே வந்துருச்சு. இது வரைக்கும் நான் கேட்டு நீ எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு என் காதல வேணான்னு சொல்றேன். வேணானே, விட்டுற, தூக்கி போடுறேனே. ஆனா இந்த காதல் வலி எனக்கு மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கும் இருக்கும். அது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. அர்ஜுன் சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு அழகா புரிய வச்சான் இல்ல காக்கா? கவலைப்படாத, சேர்த்து வச்சிருவோம். என்ன போனா யோசிச்சு முடிவெடுப்போம். இல்ல காக்கா, தம்பி யோசிச்சு முடிவெடுத்த வாழ்க்கை இது. நம்ம யோசிக்க வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்ல. கமிஷனர் கிட்ட முறைப்படி பொண்ணு கேட்போம். நம்ம கேட்டு இல்லன்னா சொல்ல போறாரு. இல்லன்னா தூக்கிடுவோம். வாங்க காக்கா போலாம். கார்ல ஒழுங்கா பார்க் பண்ணி வாங்க. கரெக்ட் சார். கங்க்ராச்சுலேஷன். Thank you very much. Please வாங்க. Thank you. வணக்கம், வாங்க. ஹலோ சார். என்ன தர்மா, உன்னை கூப்பிடவே இல்லையே. சரி சரி, வந்துட்ட. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. சார், நான் சாப்பிடலாம் வரல சார். உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன தர்மா நீ நேர காலம் தெரியாம பேசிட்டு இருக்க? இங்க உன்னை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எங்க 25th anniversary டே. சிட்டில இருக்கிற விஐபிஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ், பிக் ஷாட்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இப்படி திடீர்னு நீ வந்து பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க? கிளம்பு. தர்மா, வாங்க வாங்க. அவர்தான் சொல்றாருல. இருங்க காக்கா, நான் பேசி பார்க்கறேன். சரி, என்ன சொல்லிட்டு கிளம்பு. சார், உங்க பொண்ணும் என் தம்பியும். சார் ஒரு நிமிஷம் சார், நான் வந்துடுறேன். உங்க பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. வாங்க வாங்க வாங்க, சாப்பிட்டு தான் போகணும். உங்க பொண்ணும் என் தம்பியும். ஹலோ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சொல்லு. ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. வாங்க வாங்க. நீங்க தான் சார் சேர்த்து வைக்கணும். என்ன சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன? உங்க பொண்ணும் என் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. பாரதேசி நாயே, நான் ஒரு போலீஸ் கமிஷனர். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ரவுடி. உன்கிட்ட சரிக்கு சமமா பழகுனதுனால என்கிட்ட வந்து பொடி கேக்குறியா? டேய், வடங்க. ஷோ கேட்டா. கேட்டா ஷோவ. டேய், இந்த நாயாச்சு வெள்ளத்துக்கு போடுங்கடா. ஐயோ தர்மா, தர்மா, என் கண்ணு முன்னால இப்படி போட்டு அடிச்சுட்டாங்களப்பா. ரத்தமா கொட்டுது. ஐயோ காக்கா, அழாதீங்க காக்கா. நீங்க வேண்டான்னு சொன்னதை நான் தான் கேட்கல காக்கா. தம்பி ஆசைப்பட்டான்றதுக்காக நான் எதையுமே யோசிக்கல. இதுவே அந்த கமிஷனர் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இல்ல தம்பி, இவர்களை விடக்கூடாது தம்பி. காக்கா, நான் சொல்றதை கேளுங்க. இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. போய் வண்டியில இருங்க. காக்கா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போயிடலாம். தம்பிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா வருத்தப்படுவோம். ஐயோ தர்மா. எங்க
அர்ஜுன் ஏன் பதட்டமா இருக்க? பதட்டலாம் ஒண்ணு இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் அத மட்டும் யோசி. மத்ததெல்லாம் உங்க அண்ணன் பாத்து பாரு. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணே என்னன்னாச்சு? அவங்க அப்பா என்ன சொன்னாரு சொல்லுங்க அண்ணே. அண்ணே அண்ணே என்ன இது இவ்வளவு பெரிய அடியா இருக்கு? வழியில ஏதாவது பிரச்சனையா? டேய் அண்ணே சொல்லுங்க. பாப்பா என்னாச்சு பாப்பா? அண்ணே காக்கா என்ன அழுறாரு? காக்கா சும்மா இருங்க காக்கா, சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. அர்ஜுன் ஒண்ணும் இல்லடா, நான் சொல்றத கேளு. காக்கா வேண்டாம். எவன் எங்க அண்ணன் மேல கை வச்சது சொல்லுங்க, கேக்குறேன்ல. எல்லாம் ஒன்னால தாண்டா. காக்கா வேண்டாம் சொல்லாதீங்க. இந்த உலகத்துல வேற பொண்ணே இல்லையாடா. அந்த கமிஷனர் மனுஷனாடா. உங்க அண்ணனை செருப்பை கட்டி அடிச்சாண்டா. அந்த அவமானத்துல தர்ம அங்கே செத்து போயிருப்பாண்டா. நான் தான் தேடி கூட்டிட்டு வந்தேன். காக்கா சும்மா இருங்கன்னு சொன்னல. அர்ஜுன் 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 அர்ஜுனா லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தம்பி என்ன பண்ணிட போறாங்க? வாங்க சீக்கிரம். சார் தர்ம தம்பி அர்ஜுன் வந்திருக்கான் சார். அவன் உள்ளே வரக்கூடாது. அவனை அடிச்சு தூக்கி போடுங்க. ஓகே சார். ஏய் நில்றா, ஏண்டா உள்ள வந்த? அடி வாங்கி சாகாதடா. போடா, சொன்னா கேட்க மாட்டே. அர்ஜுனா வேண்டாம். அர்ஜுனா சொல்றத கேளு, தப்பு பண்ணாத. ஏய்